श्रीकान्तो मातुलयस्य जननी सर्वमङ्गला जनकाशङ्करमहादेवो तं वन्दे श्रीकुञ्जराननम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं सान्तरूपिणं श्रीसन्दर्शेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியான பரம மங்களமான அம்பாள் சாஸ்வதை பதிவிரதை நித்திய சுமங்கலி என்பதனால பதியான பரமேஸ்வரனும் எந்த பிரளயத்திலும் அழிபடாத சாஸ்வதனாக ஆகிறார். ஆனி ஆவணி மாதங்களில் அம்பாள் ஆராதனை ரொம்ப விசேஷம். அம்பாள் பூஜையில் அம்பாள் போட்டு கொண்டிருக்கின்ற பரம எளிமையான கருகமணி பஞ்சோலை இதெல்லாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம். பெரிய கண்டத்திலிருந்து ஒரு தப்பி பழைத்தாருன்னு வச்சுங்களேன், அவரை நம்ம நார்மலாக என்ன சொல்கிறோம், அது அவருடைய மனைவியுடைய தாலி பாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அம்பாளுடைய தாலி பாக்கியத்தினால தான் சிவபெருமானும் பிரளய காலமாகட்டும் காலக்கூட பிரளயத்தின் பானம் பண்ணார அப்போ ஆகட்டும், அப்போ அவர் பாதிப்பு இல்லாமல் இருந்தது அம்பாளுடைய தாலி பாக்கியம். அது எப்படின்னு கேட்டால் ரெண்டு சமயத்தில் ஒன்று இந்த பால்கடல் கலையும் போது வந்த விஷத்தை சாப்பிட்ட சமயம், இன்னொன்று மகா பிரளய காலம், அதாவது சம்ஹார பிரளயம்னு சொல்கிறோமே, அப்போ அந்த காலத்துலேயும் சரி சிவபெருமானும் எப்போவும் பிழைச்சுன்னு தான் இருக்கார், எப்போவும் சாஸ்வதனாக தான் இருக்கார். அது காரணம் யார்? அந்த காரணம் என்னன்னு கேட்டால் அம்பாளுடைய தாலி பாக்கியம் அப்படின்னுட்டு அந்த அர்த்தத்தில் சௌந்தர்ய லகரியில் 28வது ஸ்லோகத்தில் ஆதி பகவத்பாதால ஸ்துதி பண்ணியிருக்கார். சொல்லப்போனால் அந்த தாடங்க மகிமான்னு அவர் சொல்கிற அந்த ஸ்லோகம் இருக்கே, அந்த தாடங்கமும் அதாவது காதணி தோடு அதுவும் தாலி தான், தாலிக்கு சமந்தான். எப்படின்னு கேட்டால் சியாமலா நவரத்ன மாலிகான்னு சொல்லிட்டு மகாகவி காளிதாசன் ஒரு ஸ்துதி பண்ணியிருக்கார். அதில் 6வது ஸ்லோகம் தாலி பலாச தாட்டங்காம் அப்படின்னு வருது. தாலின்னாக்க பனைன்னு அர்த்தம், தாலி பலாசம்னாக்க பனை ஓலைன்னு அர்த்தம். ஆதி காலத்தில் எல்லோரும் எளிமையாக இருந்தபோது ஸ்திரீகளுடைய பரம சௌமாங்கல்ய ஆபரணங்களான மங்களசூத்திர பதக்கம் காது தோடு இரண்டுமே பனை ஓலைகளால் தான் இருந்ததாம். அதனால தான் மங்களசூத்திரம் பதக்கமாக இருந்த ஓலை நறுக்கு இருக்க அதுக்கே தாலின்னு பேர் விட்டது. ஒரு தோடு இருக்க, அதாவது தாடங்கம், அதுவும் பனையோலையின் பெயர் தான். ஒரு பிற்காலத்தில் வைரத்தோடு வந்துடுத்து, ஒரு அது ஃபேஷனாக அது ஆனதுக்கு அப்புறம் அந்த வைரத்தோடுக்கு கூட முதல் ஆரம்ப காலத்தில் என்ன பேர், வைர ஓலைன்னு பேர். அது மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது. இந்த ஸ்ரோத்ர ஆபரணமான தாட்டங்கம் இருக்க, அதுக்கு ஒரு தனி விசேஷம், அதுக்கு ஒரு தனி மகிமை. எப்படின்னு கேட்டால் பஞ்சபூதங்களில் ரொம்ப உசர்ந்த இது ஆகாசம். அந்த ஆகாச தத்துவத்தில் எழுகிற வேத சப்தம் இருக்க, அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு பிரமாணம். அந்த வேத சப்தத்தை கிரகிக்கிறதுக்கு எது முக்கியம்? ஸ்ரோத்திரம், காது தான். இப்போ அம்பாளுடைய தாடங்கத்தில், அதனால் அந்த காது அணியான தாடங்கத்தில் ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்தி. சர்வ மங்களவான அம்பாளுக்கு மங்கள சின்னம் தாடங்கம். சூரிய சந்திரர்களிலே அவளுடைய 2 தாடங்கம்னு சகசரநாமத்தில் வரது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தாடங்க யுகலீபூத தபனோ டுபமண்டலா அப்படின்னு சொல்லியிருக்கு. அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரியுடைய சக்தி ஒரு சமயம் ரொம்ப தாங்க முடியாமல் ரொம்ப உக்கிரமாக இருந்ததாம். அப்போ அது மாதிரி இருந்தபோது அவர் அதாவது ஆச்சாரியால் பகவத்பாதால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணி அதை இந்த தாடங்கத்தில் ஆகர்ஷணம் பண்ணி வச்சுட்டார். அதனால் அந்த உக்ர சக்தியும் குறைஞ்சது அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீசக்கர சிவசக்கர ரூபமான அந்த தாடங்கள் இருக்க, அது இந்த 2 தாடங்கள், அம்பாளுடைய 2 தாடங்கள். அம்பாளுடைய அந்த தாடங்க மகிமையினால தான் பரமேஸ்வரனே பிரளய காலத்தில் சாஸ்வதமாக இருக்காருன்னு இந்த ஸ்லோகம் சௌந்தரகலருடைய 28வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் சொல்கிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம் போ. சுதாமபி ஆஸ்வாத்திய பிரதிபய ஜரா மிருத்யுஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விதி சதமகாத்யா திவிஷதா
கராலம் எது ஸ்வேலம் கபலிதவதா கால கலனா ந சம்போகோ தன்மூலம் தவ ஜனனி தாட்டங்க மகிமா அப்படின்னு ஸ்துதிக்கிறார். என்ன அர்த்தம்? ஜனனின்னு கூப்பிடுறார் அம்மாவா, தாயே, ஜனனி தாயே. பிரதிபயரன்னா ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரமான ஜரா மிருத்யுஹரிணி. அப்படி என்ன பயங்கரம் அது? முதுமை வந்து பயங்கரம். அதே மாதிரி முதுமையும் மிருத்தியும் இல்லாமல் அடிக்கும் ஜவா மிருத்யுஹரிணி. சுதாம்ங்கிறது அமிர்தம். அந்த அமிர்தத்தை ஆஸ்வாத்திய அபி பருந்தியும் கூட, அதை கூட அருந்தியும் அதை குடிச்சும் கூட விதிசதம காத்தியாக அப்படின்னாக்க பிரம்மா இந்திரன் முதலான விஸ்வே திவிஷதா எல்லா தேவர்களும் விபத்தியந்தே மகா பிரளயத்தும் போது எல்லோரும் விபத்தியந்தானே அழிகிறார்கள், எல்லாரும் காணாம போயிடுறாங்க. ஆனால் கராலம் மிகவும் கொடியதான, ரொம்ப ரொம்ப கொடியதான கராலம் க்ஷேலம் விஷம். என்ன விஷம்? அந்த ஆலகால விஷம் இருக்க, அதை கபலிதவதனாக உண்டவரான சம்போகோ சிவன் மட்டும் காலகலனா காலனுக்கு ஆட்படுவது நயத்து கிடையாதுன்னா, அது தத் மூலம் அதற்கு காரணம் ஏதவான் இருக்கணும் இல்லையா? தத் மூலம் அதற்கு காரணம் தவ தாட்டங்க மகிமா, உன்னுடைய தாட்டங்கத்தோட மகிமை தான் அப்படின்னு ரொம்பவும் ஸ்லாகிச்சு ஸ்துதி பண்ணியிருக்கார். அமிர்த மதன கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பால் கடந்தது அந்த சமயத்தில் வந்து தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக ஒரு ரெண்டு பக்கமும் இதில் கடையும் போது, சமுத்திரத்தை கடையும் போது முதல்ல அமிர்தத்துக்கு முன்னாடி என்ன வந்தது? ரொம்ப விஷ ஜுவாலை வந்து ஆலாகால ஒரு விஷயம் வந்தது. அந்த காலக்கூட்ட விஷயம் வந்தபோது எல்லாரும் ஓடி போயிட்டா, அவளால் யாரையும் தாங்க முடியல. ஆனால் இவர்களெல்லாம் தேவர்களையும் சரி அசுரர்களையும் சரி எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக, சர்வ ஜனங்களையும் காப்பாற்றுறதுக்காக பரமேஸ்வரனே வந்து அந்த விஷத்தை, அந்த ஆலகால விஷத்தை பார்த்து இழுத்து கண்டத்தில் போட்டுட்டாரான், நாக்கு கடியில் வச்சுட்டாரான். அதை ரொம்ப அழகாக இதில் சிவானந்த இதில் இப்போ இவரே பகவத்பாதாலே கேட்குறார், எப்படி ஒன்றாலும் முடிஞ்சது? ஜுவாலாகிரகா சகல மராதிः பயதः க்ஷ்வேலக்கதம் வா त्वया திருஷ்டः किं करे धृतः करतले किं पक्वजम्बूफलं जिह्वायां नीतस्य सिद्धकुटिका वा खण्डदेशे भृतः किं ते नीलमणिर्विभूषण பயம் சம்போ மகாத்மன் வத. விபூஷணமயம் சம்போ மகாத்மன் வத. மகாத்மன் வத சம்போன்னு கூப்பிட்டு சம்புவை கூப்பிடுறார். நீ சொல்லு, சொல்லு, நீனே சொல்லு, எப்படி அந்த ஜுவாலையில் வந்து அப்படியே பார்த்தாலே கண்ணை பொசுக்கிற மாதிரி இருக்கிற அந்த இதில் அதை எப்படி உன்னால் பார்க்க முடிஞ்சது? அப்படி அதை எப்படி ஒன்றால் கையால் எடுக்க முடிஞ்சது? அது எப்படி வந்து ஏதோ நாவல் பழம் மாதிரி, ஜம்பு பழம்னா நாவல் பழம், நாவல் பழம் மாதிரி அதை நாக்கில் எப்படி ஒன்றால் வச்சுக்க முடிஞ்சது? அதை வந்து எப்படி வந்து தொண்டையில் தரிக்க வைக்க நாக்கில், அப்புறம் தொண்டையில் எப்படி ஒன்றால் தரிக்கப்பட்டது? எப்படி வைக்க முடிந்தது? ஓஹோ, ஒருவேளை நீலமணி ஆபரணமாக என்னது அதை எடுத்து அது மாதிரி கண்டத்தில் வச்சுக்கிறதுக்கு. கிம் வத, எப்படிலாம் இப்படி இருக்கே, நீனே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன கேட்குறார். இதை பற்றி நம்ம மகாபெரிவா சொல்லும்போது ரொம்ப அழகாக அவருக்கே ஒரு உரிய முறையில் அதுக்கு ஒரு வியாக்கானம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அது வந்து சர்வாலங்கார பூஷித்தேன அம்பாள் வந்து எல்லா விதமான அலங்காரங்களும் ரொம்ப போட்டு இருக்கும்போது இவருக்கு மட்டும் ஒரு ஆபரணமும் இல்லையா, போட்டுக்கலையா? இவருக்கு அதில் வந்து ஆசையற்றவராக இருக்கார். ஏதோ பாம்பையும் அதையும் இதையும் யானைத்தோலையும் புலித்தோலையும் போட்டுன்னு உட்காந்துட்டுருக்கார். இவருக்கு வந்து எந்த விதமான ஆபரணம் கிடையாது. இந்த காலக்கூட விஷம், ஆலகால விஷம் சாப்பிடும்போது டக்குன்னு அவருடைய கழுத்தை வந்து மிருதுவாக பிடிச்சி அந்த விஷத்தை, ஜம்பு பழம் மாதிரி நவல் பழம் மாதிரி இருக்கிற அந்த விஷத்தை அவர்களுடைய கண்டத்துக்கு ஒரு நீலமணியாக, நீலகண்டனாக மாற்றிட்டாளாம். இவருக்கு நமக்கும் மேட்சாக இருக்கட்டும், இவரும் ஒரு ஆபரணம் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு கழுத்தில் நீலகண்டனாக மாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நீலகண்டனாக ஸ்ரீகண்டன், அதனால பகவானுக்கு ஸ்ரீகண்டன் பேர். ஸ்ரீகண்டன்னு அர்த்தம், ஸ்ரீனாக்க விஷம்னு அர்த்தம். ஸ்ரீகண்டனா விஷத்தை தெரித்தவர், அதனால் நீலகண்டன், ஸ்ரீகண்டன்னு பேர். இதுக்கு வந்து இந்த ஸ்ரீக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. ஸ்ரீனாக்க மகாலட்சுமி, ஸ்ரீகாந்தன் சொல்லும்போது அப்போ மகாவிஷ்ணுவை குறிக்கும். அது இருக்கட்டும். இப்போ வந்து இந்த சம்ஹார காலம் இருக்க, இந்த சம்ஹார காலத்தில் வந்து இந்த அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்கள்லாம் கூட எல்லாரும் அழிஞ்சு பெறாலும். இந்த சம்ஹாரம் எவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சம்ஹார பிரளயம் நடக்கும்போது, இந்த சம்ஹார பிரளயத்தில்
அமிர்தம் சாப்பிட்ட தேவர்கள்லாம் கூட அழிந்து போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த விஷத்தை ஆலகால விஷத்தை கண்டத்தில் தரிச்சுட்டு இருக்கிற சிவன் இருக்கார பரமேஸ்வரன், அவர் மட்டும் ஒன்றும் விதமான பாதிப்பும் இல்லாமல் அவர் மட்டும் ரொம்ப சாஸ்வதமாக இருக்கார். அதுக்கு என்ன காரணம்? முதல்ல சொன்ன மாதிரி அம்பாளுடைய தாட்டங்க மகிமா அப்படிங்கிற மாதிரி. இது என்ன தாத்பரியம் அப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பண்ணால், இதுக்கு மறுபடியும் மகாபரிவாலே ரொம்ப அழகாக வேதத்தையே கோட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு தாத்பரியம் என்னங்கிறத எடுத்து காட்டியிருக்கார். சிவா சிவான்னு ஒரு மருந்து இருக்குது. ஜனங்களினுடைய சர்வ ரோகங்களுக்கும், சர்வ ரோகம்னு சொல்லும்போது பிறவிப்பிணியும் சேர்த்து தான், அது வந்து மருந்து. விஸ்வபேஷஜின்னு பேர் அதுக்கு. அதற்கு மேலே அந்த விஸ்வபேஷஜி இருக்க, அது ருத்ரஸ்ய பேஷஜியாகவும் இருக்குது. ருத்ரஸ்ய பேஷஜியாகவும் இருக்குன்னாக்கா என்ன அர்த்தம்? அவரை வந்து இதையே பரமாச்சாரியில் சொல்கிறார், ஏ பரமேஸ்வரா, உனக்கு வந்து 2 சரீரம். ஒன்று வந்து ருத்ர சரீரம், ரௌத்ராகரமாக எப்பவும் கோபமாக அதிகோரமாக இருக்குது. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? அகோரேஹேபியோ அத கோரேஹேபியோ घोर घोरतरेभ्यः सर्वेभ्यो नमस्ते सर्वेभ्यो सर्वेभ्यो நமஸ்தே அஸ்து ருத்ர ரூபேபியா, இப்படிலாம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அந்த அவ்வளவு அதிகோரமான ஒரு ரூபம் இருக்கே, அது வந்து ருத்ர ரூபம். இன்னொன்று வந்து இன்னொரு ரூபம் இருக்குது, அது வந்து சிவசரீரமாக இருக்கப்பட்ட பரம மங்களமான சரீரம். எல்லா சரீரத்திற்கும் மூலமாக இருக்கப்பட்ட பரமாத்மாவுக்குள்ளேயே பரம மங்களமான அன்பு, இதை தான் நம்ம மாத்ருத்வம்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த மாத்ருத்வமான அன்பை வந்து அந்த சிவா, அந்த அம்பாள் தான். அது யாருன்னு கேட்டால், அந்த அன்பை உற்பத்தி பண்ணுறது என்ன? அன்பே வடிவமாக இருக்கிற அந்த அம்பாள் தான், அந்த சிவா தான். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மாத்ருத்வமான ஒரு மருந்து. அந்த ரௌத்ரத்தை, உன்னுடைய ரௌத்ரம் இருக்க, ருத்ர ரூபத்தில் இருக்கிற ரௌத்ரம் இருக்க, அதை சமனப்படுத்தி உன்னை வந்து சிவனாக எப்பவும் மங்கள சுரூபியாக ஆக்குறது யாரு? ருத்ரஸ்ய பேஷஜியாக இருக்கின்ற, பேஷஜினா மருந்து, ருத்ரஸ்ய பேஷஜி, ருத்ரனுக்கும் மருந்தாக இருக்கிறது யாரு? இந்த சிவாதனு. யாதே ருத்ர சிவா தனோர் சிவா விஸ்வாக பேஷஜி சிவா ருத்ரஸ்ய பேஷசி தயானோ மிருட ஜீவசே அப்படின்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. சிவா தொண்ணூறு, சிவா தொண்ணூறுனா என்னன்னு அர்த்தம்? அம்பிகையோட சரீரம். சிவன்னாக்கா சிவன், சிவான்னு நீட்டுனா அம்பிகை. சிவா தொண்ணூறுனா சிவனுடைய சரீரம் வந்து சிவத்தொணு. சிவா தொண்ணுன்னு சொல்லும்போது அம்பிகையோடைய சரீரம். அந்த அம்பிகையோடைய சரீரத்தோடைய மங்களத்தால தான் சுவாமிக்கு விஷத்தாலேயோ வேற எந்த பிரளயம் நடக்கும்போதோ எந்த விதமான ஒரு பாதிப்பும் வர முடியாது. அப்படிங்கிறது தான் இதோடைய தாட்டங்க மகிமாங்கிற தாத்பரியங்கிறத மகாபெரிவா ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்கார். மகிமை வாய்ந்த எது இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப ஒரு பிரக்யாதையாக இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து தேஜோம்ச சம்பவம்னுட்டு இதில் பகவத்கீதையில் கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்கார். எத்யத் விபூதிமது சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா ததத்யேவ அவகச்ச துவம் மம தேஜோம்ச சம்பவம், மம தேஜோம்ச சம்பவம். என்னுடைய ஒரு தேஜஸுடைய ஒரு அங்கமாக தான், என்னுடைய ஒரு சக்தியோடைய அங்கமாக தோன்றி இருக்கிறதெல்லாம் தான் அந்த மகிமை வாய்ந்த பொருள்கள் அத்தனையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதை ஒட்டியே அது மாதிரியே இந்த இடத்துலையும் ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிற பகவத்பாதால் தவ ஜனனி தாட்டங்க மகிமா. தவன்னா உன்னுடைய தாட்டங்க மகிமா, ஜனனி தாய உன்னுடைய தாட்டங்க மகிமா, உன்னுடைய தாட்டங்க மகிமனால அதை வந்து ரொம்ப ஒரு அதுக்கு ஒட்டினாப்பில் பகவான் கீதையில் சொல்கிற மாதிரி இதுவும் அம்பாளுடைய மகிமை தான். அந்த தாடங்க மகிமா அதனால வரல, அம்பாளுடைய மகிமையால தான் அந்த தாடங்கத்திற்கு மகிமை ஏற்பட்டதுங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கார். பரமேஸ்வரனோட உயிரும் அம்பாளோட உயிரும் எப்பவுமே ஐக்கியமாக இருக்கிறது. அது தனி இது தனிங்கிறது கிடையாது. 2 சரீரங்களில் அவர்கள் தனித்தனியாக நம்முடைய ஒரு மனோபாவத்துக்கு ஏற்ப மாதிரி ஒரு பதிபத்னி ஸ்வரூபமாக வரும்போதும் கூட அவருடைய 2 உயிர்களும் என்ன, ஒரே உயிராக, ஒரே பேர் உயிராக தான் ஐக்கப்பட்டு இருக்கு. இப்போ வந்து அப்படி அந்த ஐக்கப்பட்டு இருக்கிற அந்த உயிர்லேயும் சிவனுடைய ஒரு மகிமையை சொல்லும்போது திருமந்திரத்தில் என்ன சொல்றார்? மாடத்துள் உலானலன், மண்டபத்துளானலன், கூடத்துளானலன், கோவில் உள்ளானலன், வேடத்துளானலன், வேட்கை விட்டார் நெஞ்சில்
மூடத்துளே நின்று முத்தி தந்தானே, வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்துளே நின்று முத்தி தந்தானே. முத்திங்கிறது ஏதோ மோட்சம். வேட்கை விட்டார், ஒரு ஆசையெல்லாம் விட்டுட்டு ஒரு இதில் சிவபெருமானுடைய தியானமாக இருக்கிறவருடைய மனசில் அவரை அவருக்கு மோட்சமே தந்துடுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆகக்கூடிய என்ன, ஜீவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கின்ற அந்த சிவபெருமானுக்கே ரட்சணையாக இருக்கிறது யாரு? தாடங்க மகிமையை விளக்குகின்ற அந்த ருத்ரச பேஷஜியான அந்த அம்பாள் தான் இல்லையா? அதாவது ஜீவர்களுக்கு மோட்சம் தர சாமின்னா எப்பேற்பட்ட பகவான் அவர். அவருக்கே ஒரு ரட்சணை கொடுக்குற ஒரு அம்பாள்னா அந்த அம்பாளுடைய மகிமை பற்றி என்ன சொல்கிறது? அந்த அம்பாளை, அந்த மகாத்ரிபுர சுந்தரியை சதா மனசில் இருத்தி தியானிக்க அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஸ்ரீ நம்ம மகா பெரிவாளையை பிரார்த்திச்சுப்போம். ஓம் தத் சத்.